ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான பெப்பர் சிக்கன் நம்ம ஒரு சூப்பரான மெத்தடில் தான் செய்ய போகிறோம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 முட்டை உடச்சி சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இது கூடவே நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் முன்னவே பிசைஞ்சிட்டேன், அதனால் கடைசியாக தயிர் ஊற்றிட்டு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த சிக்கன் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதுக்கு 2 துண்டு பட்டை, 3 துண்டு ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி நல்ல வாசனை வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சு இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுட்டு இந்த சிக்கனை நம்ம பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மிளகாத்தூள் நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு, ஏன்னா நம்ம பெப்பர்லாம் போட்டு செய்கிறதுனால மிளகாத்தூள் அளவாகவே போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட இருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இது அவ்வளோ காரம் இருக்காது, கலர் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பொரிச்ச சிக்கனையும் சேர்த்துட்டு நம்ம முன்னாடி வறுத்து அரைச்ச இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை அந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி, இந்த பெப்பர் சிக்கன் தான் இது பேர், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், அப்புறம் தேங்காய் பால் ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு, பரோட்டா, நான் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியேவும் நம்ம இந்த மசாலா போட்டோம்ல அது கூட நல்லா ஊற விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா எடுத்து கிளறிக்கோங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா நம்ம பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.